Asset Tree Homes at Pummel launching offer rupees 200 discount per square feet. Enjoy the Mermaid Show at VGP Marine Kingdom this Pongal holidays. இந்தியால என்னென்ன புள்ளில நான் ஒர்க் பண்ணல ஒரு as a character அது நான் ரியல் லைஃப்ல நான் ட்ரைங் டு டூ ஆல் தட் ஹியர் சொல்ல முடியாது. திஸ் மைட் பி 10 years sabbatical. திருப்பி நான் சினிமா வருவேன் இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது. The reason I left cinema also was because இந்த கனவில் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது வினீத் நானும் அப்படியே ஒரு ஆஜி அலி பேக்ரவுண்ட்ல இருக்கும், அதை கிராஸ் பண்ணோம். அந்த பாத்வேல நிறைய பேர் காலையில மார்னிங் பாத்ரூம் போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு போறோம். சும்மா போயினா ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரேம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஆனா ஆக்சுவல் ஃப்ரேம் நாங்களா பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல் எல்லாம் கிடையாது. ரஜினி சார் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மைசூர்ல நம்ம ஷூட் பண்ணும்போது படையப்பால தனியா உட்காந்துட்டு சிகரெட் அடிக்கிறாரு. அவர் தெரியும் நானும் செயின் ஸ்மோக்கர், அவர் தெரியும் நான் ஸ்மோக் பண்ணேன். பாஸ் வாங்க உட்காரலாம், தம் அடிக்கலாம். சார் இல்ல சார், நான் உங்க முன்னாடி அடிச்சேன்னா பப்ளிக் ஃபேன் எல்லாம் இருக்கும், எனக்கு பினிஷ் ஆஃப் பண்ணுவாங்க. சார் வேண்டாம். ஸோ சரி ஓகே பரவாயில்ல, என்ன பிராண்ட்? சார் இதான் பிராண்ட் சார். இட் டுக் அவுட் மை பிராண்ட் ஒன்லி, லைட் பண்ணி அவரே கொடுத்தாங்க. சார் இப்போ ஓகே சார், நீங்க கொடுத்தீங்கன்னா பப்ளிக் ஓகே, நான் அடிக்கிறேன். மேடியும் நானும் ரெண்டு பேரும் we did மின்னலே with கௌதம். அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு கடைசியில, நீயும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்டு இருக்கக்கூடாது. அது ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி was something else எண்ட்ல. ஸோ அது படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் we said பார்ட் 2 பண்ணிக்கலாம், இதுக்கு நல்லா இருக்கும். இல்லனா இப்போ பண்ணிக்கலாம் பார்ட் 2 ஆஃப்டர் மேரேஜ் அவர் சம்திங் இன் ஆல். I said it will be interesting. கௌதம் சிலா பண்ணலாம் we'll see. I've always been friendly with everybody. If I've not liked somebody, I've told them on the face. எனக்கு black and white, na gray matter la kadiyadu. I don't do diplomacy. Behind Roots Personals with தாரால இன்னைக்கு என் கூட அப்பாஸ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். புது வருஷம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் நம்ம இந்தியா, நம்ம நாட்டுல அந்த கோவிட் எபிடமிக், ஐ ஹோப் வி கேன் கெட் த்ரூ தட். என்னோட ஃபேன்ஸ்க்கு அண்ட் ஆல் தி வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் ஆஃப் பிஹைண்ட் தி வுட்ஸ் சேஃப் அண்ட் ஹெல்தி 2021. படங்கள் பத்தி பேசும்போது சில கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அந்த 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 மொமெண்ட்ல இருந்தமோ எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி எங்க கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் காதல் தேசம். அதோட ஆடிஷன் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இன்னும் கூட மைண்ட்ல. அவரோட ஆடிஷன் பாம்பேல இருந்து வந்து 5 நாள் ஹோட்டல்ல உட்காந்து இருக்கோம். 5வது டேட்ல எனக்கு they took me to YMCA. அங்கே நந்தனம்ல அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைட்ல கொஞ்சம் புஷஸ் கிரீனரி இருந்தோம். அங்கே கதிர் அண்ட் கேவி ஆனந்த் சார் they did my audition. அந்த டைம்ல I didn't know, I mean my Tamil is இன்னும் கூட இஸ் வெரி பேட். பட் அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன ரொமான்ஸ் சீனு, கிரைங் சீனு, டெத் சீனு? ஸோ இல்லை சார், டெத் சீன் சார். ஓகே, ஸோ ஐ டு கிரை. டெத் சீனா அந்த மூட் செட் பண்றதுக்கு, அண்ட் தென் ரொமான்டிக் சீனா, தென் ரொமான்ஸ் அண்ட் டயலாக்ஸ் கத்தி கொடுத்துருக்க. ஐ வாஸ் வெரி குட் வித் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல மகிங் எக்ஸாம்ல மக் பண்ணிட்டு நான் போய் அந்த ஹிஸ்டரி சப்ஜெக்டோட மகிங் இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. டயலாக்ஸ் மொக் பண்றதுக்கு அண்ட் இமோஷன் வைஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கேட்டேன், என்னப்பா என்ன இமோஷன்? ஹாப்பி, சேடு, என்ன இருக்கும்? ஹாப்பி சார், ஓகே. சேட் சார், ரொமான்ஸ் சார். இது 3 வேரியேஷன் தான் கொடுத்தாங்க. அந்த 3 வேரியேஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல, they took me back to the hotel. அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட் குஞ்சுமன் சார் ஆஃபீஸ்ல போயிட்டு இது சைன் பண்ணிக்கோ. சரி, என்ன டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கு? இல்ல ஐ செட் நான் அண்டர் ஏஜ், நான் சைன் பண்ண மாட்டேன். ஐ செட் நீ போய் என் அம்மா கிட்ட பேசுப்பா, நான் எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் பண்றதுக்கு. ஸோ அப்போ நைட்ல ட்ரெயின்ல போட்டு வி வெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மேனேஜர், நான் 3 பேர் பெங்களூர் போய் மை மதர் சாமி ஆஃப்டர் 2 years. ஏன்னா நான் வீட்டுல இருந்து ஓடி போயிட்டேன்ல ஒரு அட் ஒன் ஸ்டேஜ். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஷி சாமி, ஓ இன்னும் உயிரோடு இருக்கா நீ? சரி ஆமா, இவரெல்லாம் வந்திருக்கோம் டு சி ஏதோ கான்ட்ராக்ட் பேசுறது பாக்குறதுக்கு, நீங்க சைன் பண்ணணும். ஸோ அதை சைன் பண்ணிட்டு அட்வான்ஸ் அம்மாவோட கையில கொடுத்தேன். ஐ செட் ஓகே, அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஓவர், டாடா பாபாய், நான் போறேன், கிளம்பிட்டேன். So that is what my audition was. அவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணது இப்ப வரைக்கும் அந்த படத்தோட டயலாக்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து still it's so fresh. How do you feel sir இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும்? பியூட்டிஃபுல் மெமரிஸா இருக்கும். ஏன்னா நாங்களாம் என்ன கனவில் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது
நம்மளுக்கு டெய்லி 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துட்டு யூஸ் டு கோ டு ஆல் டிஃப்ரெண்ட் ரிமோட் பிளேசஸ். ஒரு ஒரு இடத்துல இருக்கும் ஜூம் கேமரா, ஏதோ ஒரு ரொம்ப தூரத்துல கேவி ஆனந்த் அந்த கேமரா வச்சுட்டு வினீத்து நானும் அப்படி ஒரு கிராஸ் பண்ணோம். அந்த ஆஜி அலி பேக்ரவுண்ட்ல இருக்கும், அதை கிராஸ் பண்ணோம். அந்த பாத்வேல நிறைய பேர் காலையில மார்னிங் அந்த பாத்ரூம் போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு போறோம். சும்மா போயினா ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ மார்னிங்ல ஃப்ரேம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஆனா ஆக்சுவல் ஃப்ரேம் நாங்களா பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல் எல்லாம் கிடையாது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வி ஹேட். பட் ஆமா, இட் வாஸ் வெரி குட். கதரோட தாட் ப்ராசஸ் அந்த டைம்ல அவர் என்ன விஷுவலைஸ் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரேம் செட் பண்றதுக்கு. இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஓகே, ரெடி வாங்க இங்க போலாம், அங்க போலாம். ஏன்னா வி ஹேட் ஒரு ஃபுல் ஷெட்யூல் ஒன்லி மாண்டாஜ் ஷூட் பண்றதுக்கு. ஸோ வி ஹேட் சோ மச் ஃபுட்டேஜ் ஆஃப் மாண்டாஜ் அந்த படத்துக்கு. அந்த மாண்டாஜ் ஃபுட்டேஜ்ல ஒரு படம் எடுக்கலாம், அவ்வளவு மாண்டாஜ் ஷூட் பண்ணாங்க. வண்டர்ஃபுல். அதான் எனக்கு ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்த நாள் நான் காலைல எழுந்தப்போ கீழே போகும்போது ரிசப்ஷன் சொன்னா, சார் கீழே வராதிங்க சார். சரி, ஏன்பா என்ன ஆயிடுச்சு? கீழே விண்டோல இருந்து வெளியே பார்க்கும்போது பெரிய கூட்டம். சரி, ஏன் என்ன ஆயிடுச்சு? இல்ல சார், இந்த கூட்டம் எல்லாம் வந்திருக்கோம், உங்களுக்காக வந்திருக்கோம். சரி, ஏன் நான் என்ன பண்ணப்பா? ஐ டென்ட், பிகாஸ் ஐ வாஸ் எ நார்மல் பர்சன். அடுத்த நாள் திடீர்னு ஃபுல் பயங்கர சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, சார் நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல, ஐ ஜஸ்ட் வென்ட் அண்ட் கேம் பேக். இல்ல சார், நீங்க அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அது ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண, நான் திருப்பி ஐ ஹேவ் டு கோ அண்ட் மீட் சம்படி, நான் போறேன். இல்ல சார், சார். ஸோ தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி, ஹவு கேன் பீப்புள் சடன்லி ஓவர் நைட், நான் நேற்று யாருமே தெரியாது என் பேரு, இன்னைக்கு திடீர்னு எவ்ரிபடி, தட் வாஸ் டிஃபிகல்ட். பட் ஐ ட்ரை டு மெயின்டைன் மை செல்ஃப். ஏன்னா எங்கே போனாலும் ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கோ அலோன், பிகாஸ் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபன் ஆல்சோ, மீட்டிங் மை ஃபேன்ஸ் அண்ட் அந்த ரெஸ்பெக்ட் அந்த லவ் அவர் கொடுத்துருக்காங்க. I could not justify, I could not give it back that much, the amount of love I've got. நீங்க தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹார்ட் த்ரோ, அண்ட் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது, இப்பயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அந்த ஃபீமேல் ஃபேன்ஸோட ஏதாவது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் இந்த மீட் பண்ணும்போது நடந்தது ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா? இருக்கும். இங்கே ஒரு டென்டிஸ்ட் இருக்கு லோக்கலா. ஸோ எனக்கு தெரியாது, ஐ ஹவ் நாட் met her yet. பட் என் மிஸ்ஸஸ் அவர் கிளினிக் போகும்போது அவர் சொன்னா, யூ நோ ஹூ ஐ ஆம்? ஷி செட். மிஸ்ஸஸ் சொன்னா, ஐ டோன்ட் நோ. சரி, நீங்க அப்பாஸோட வைஃப் தானே? ஷி செட், ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் சென்னையில பார்த்துட்டு இருக்கோம், யூஸ் டு ஃபாலோ ஹிம். தென் ஒருத்தர் அவர் வண்டியில பார்த்தா நீங்க உட்காந்துருக்கீங்க, அப்புறம் கேள்விப்பட்டேன் யூ ஆர் ஹிஸ் வைஃப். ஸோ வி யூஸ் டு ஹேட் யூ. So my wife is scared. Sorry, na appointment cancel பண்ற dentist. She said, no, I'm joking. Come. So my wife became good friends with her. She said, call Abbas and come. No, so my wife சொன்னா, வாங்க போலாம் அங்க. I said, வேண்டாமா, உன்னோட உண்மையில இருக்கிற கோவத்தை ஏன் பல்லே எடுப்பாங்க? I'm not going. Here also there are quite a few fans, very nice, but இங்க acknowledge பண்ணுவாங்க and they'll leave you in that space. ஏன்னா இங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க, they'll not come and disturb you. இங்க கூட சில சபர்ப்ஸ்ல there are some South Indian restaurants. ஸோ அங்கே அடிக்கடி போவேன். ஸோ யூ வில் கெட் டு மீட் நம்ம மக்கள். என்ன சார், என்ன பண்றீங்க, ஷூட்டிங்ல வந்திருக்கீங்களா? சார் ஆமாப்பா, ஷூட்டிங்ல வந்திருக்கோம். ஒருத்தர் எனக்கு 3 வாட்டி மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவர் இன்வைட் பண்ண ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சார் இல்லை, நான் சும்மா இங்கே ஒரு ஷூட்டிங் வந்திருக்கோம், நான் திருப்பி போறேன். அப்போ திடீர்னு 2 months லேட்டர், என்ன சார் ஷூட்டிங் முடியல இன்னும்? அவர் இதை பேங்க்ல பார்த்தேன். ஆக்சுவலி இல்ல, என் பசங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவர் திருப்பி அவருக்கு டிராப் பண்ண வந்திருக்கோம். ஓகே. 3வது வாட்டி பார்க்கும்போது, சார் நீங்க கேள்விப்பட்டிருக்கோம் நியூசிலாந்து தான் இருக்கீங்க. ஆக்சுவலி இல்ல, இப்ப அவர் வீடு இங்க இருக்கே, இன்னும் 2 வீடு அங்கே இருக்கும் இந்தியால, அடிக்கடி போயிட்டு வருவேன். ஓகே சார், சரி, நான் உங்களுக்கு இன்வைட் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஸோ that is what the relationship here is also with people when they see me. இந்தியால என்னன்னா புள்ளியில நான் ஒர்க் பண்ணல ஒரு as a character, அது நான் ரியல் லைஃப்ல நான் ட்ரைங் டு டூ ஆல் தட் ஹியர். சொல்ல முடியாது, திஸ் மைட் பி 10 years sabbatical, திருப்பி நான் சினிமா வருவேன் இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது. ஐ எம் கோயிங் வித் த ஃப்ளோ. இப்போதைக்கு ஐ ஃபெல்ட் த ரீசன் ஐ லெஃப்ட் சினிமா ஆல்சோ வாஸ் பிகாஸ் ஐ செட் எனக்கு என்னோட ஒர்க் போரிங்கா கிடைச்சிருக்கேன். ஸோ ஐ செட், இஃப் ஐ எம் ஃபீலிங் போர்டு நடிக்கும் போது அந்த சினிமா பாக்குறது ஃபேன்ஸ் பப்ளிக் அவருக்கு இன்னும் போர் அடிக்கும். ஸோ ஐ எம் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு மை ஒர்க்.
அதனால I said no, it's not right for me to be in the cinema right now. மறுபடி எப்போ எனக்கு அந்த மாதிரி திருப்பி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா I have to be, I love my cinema, I'm going to go back, then it's justified to go back. இல்லைன்னா do something else. Maybe as an actor in the route நான் போயிட்டு இருக்கோம், it is giving me certain different emotions to learn, experience life. சொல்ல முடியாது. So whether I'm going to come back, not come back, or carry on like this only, I don't know what life has got in store. But இப்போதைக்கு I'm happy and I'm enjoying and I'm learning whatever I can. அண்ட் இன்னொரு முக்கியமான படம் மின்னலே. அதுவும் வந்து எவர்கிரீன் நினைக்கிறேன். மேடி as a co-star எப்படி ஜிவிஎம் டைரக்ஷன். மேடியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் பண்ண என் கூட was சாந்தி கன்னடால. அப்போ he was a newcomer. They gave him a small room and I told the producer, வேண்டாப்பா, எனக்கு எதுக்கு ஸ்வீட் ரூம் கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர் I told Maddie, you come and stay with me. So we all used to stay together, and அப்போலேருந்து நம்ம friendship started from there onwards. So whenever he used to come to Chennai, என் வீட்டில் வந்து தங்குவார். After that, சாந்தி we did மின்னலே with Gautam. So Gautam first startingல வந்து ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னாங்க. And we were trying to work out. On the time, எனக்கு dates எல்லாம் கிடையாது. So I said, we'll try and work out. Then eventually, after Maddiyoda படத்து hit ஆனதுக்கு அப்புறம், then Gautam went and got a producer, and Maddi நானும் ரெண்டு பேரும் போனோம் அந்த படத்துக்கு. It was a good film, interesting film, but அதான் அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு கடைசியில, நீயும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்டு இருக்கக்கூடாது. அது ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி was something else, endல. So அவர் போகும்போது when he comes, I shake hands. I told Gautam, நான் அவர் கை ஷேக் பண்ணேன்னா, if I hand shake பண்ணேன்னா, அவனோட ஃபுல் ஸ்கிரிப்டே it will fall down flat. So ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஒருத்தரோட ஃபியான்ஸுக்கு இன்னொருத்தர் வந்து ஆர்ட் பூட் பண்ணிட்டு அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு கூட்டு போறான்னா, ஆஸ் அ மேன் ஈகோ எனக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஈகோ ஹர்ட் ஆயிருக்க கூட, though I might have certain பயங்கர ஜென்டில்மேன் இது, பட் I cannot say okay, all the best. I said realistically I will not do it. Correct. I said this will be more better. I said வேணும்னா நீங்க ரெண்டு வெர்ஷன்ஸ் ஷூட் பண்ணிக்கலாம், you see which one works better, but I said this will be better. அப்புறம் நான் இது பேசும்போது அனுபம் கேர் கூட இருந்தா அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல. So we all spoke and I said this I think will be better. So Maddie also said yeah, இது பெட்டரா இருக்கும். So that went on. So அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் I think 4-5 years later நாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது சந்திப்போம். We said பார்ட் 2 பண்ணிக்கலாம், இதுக்கு நல்லா இருக்கும், இல்லனா இப்போ பண்ணிக்கலாம் பார்ட் 2 ஆஃப்டர் மேரேஜ் அவர் சம்திங் and all. I said it will be interesting. Gautam said பண்ணலாம் we'll see. And இன்னும் சில படங்கள் படையப்பா and பமல் கே சம்பந்தம். கமல் சார் சார் ரெண்டு பேர் கூடயும் வந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, என்ன கத்துக்கிட்டீங்க சார்? நிறைய கத்துக்கிட்டோம். அதுல ஒரு புக்கே எழுதிக்கலாம். I've had brilliant experience. கமல் சார்னா is a walking encyclopedia நம்ம சினிமாக்கு. we are very blessed to have him. So அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் I liked. எனக்கு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் and direction I'm interested in. So I used to write scripts and Kamal sir used to give me advice on that. I've learned quite some bit working with them also, how we can help better ourselves. நம்ம craftல நம்ம தொழில்ல எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். We worked with these people and we've learned. ரஜினி சார் total different experience. அவர் கேஷுவலா அவர் மைசூர்ல நம்ம ஷூட் பண்ணும்போது படையப்பால அவர் தனியா உட்காந்துட்டு சிகரெட் அடிக்கிறாரு. அவர் தெரியும் நான் சிகரெட், நானும் செயின் ஸ்மோக்கர், அவர் தெரியும் நான் ஸ்மோக் பண்ண. பாஸ் வாங்க உட்காரலாம். சொல்லுங்க சார், தம் அடிக்கலாம். சார் இல்ல சார், நான் உங்க முன்னாடி அடிச்சேன்னா பப்ளிக் ஃபேன் எல்லாம் இருக்கும், எனக்கு பினிஷ் ஆஃப் பண்ணுவாங்க. சார் வேண்டாம். ஸோ சரி ஓகே பரவாயில்ல, என்ன பிராண்டு? சார் இதான் பிராண்ட் சார், கொடு. ஹி டுக் அவுட் மை பிராண்ட் ஒன்லி, லைட் பண்ணி அவரே கொடுத்தாங்க. சார் இப்போ ஓகே சார், நீங்க கொடுத்தீங்கன்னா பப்ளிக் ஓகே, நான் அடிக்கிறேன். ஸோ படையப்பால ஒரு சீன் இருக்கும், நான் ஒரு சீன்ல அவருக்கு திட்டுறேன். அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேஸ் ரவிக்குமார் சார் கிட்ட சொன்னேன், சார் இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என் வீடு கீடு எல்லாம் காலி ஆயிடும், ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒரு சீன் கொடுத்துலாம், அவர் காலில் நான் உளுந்து மன்னிப்பு கேட்கறேன், இல்லைன்னா நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி பெங்களூர் வேற ஊருக்கு போகணும். அப்புறம் சரிப்பா ஓகே பண்றேன், ரஜினி சார் கிட்ட பேசிட்டு ஓகே அப்படி நான் போட்டேன்னா
இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. முக்கியமான லெஜெண்ட் கூட நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஆனந்தம் படத்துல. அண்ட் அது வந்து படமா இல்லனா வந்து நிஜமா அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நாங்க யோசிச்சு பார்த்திருக்கோம். இப்ப பார்க்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகுதா, ஆனா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் தோணிட்டே இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஒரு மேஜிக் உங்க எல்லாருக்குள்ளயுமே வந்து கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது சார் அது? அது என்னோட சின்ன சின்ன வயசோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது மல்டி ஸ்டாரர் ஒரு படம் பண்றது. அந்த படம் பண்ணும்போது அந்த லொகேஷன் வி ஹேட் டு கோ அண்ட் ஸ்டே இன் கும்பகோணம், அந்த ஒரு ரிசார்ட்ல. ஸோ 2-3 ஷெட்யூல் அதே ரிசார்ட்ல நம்ம தங்கிட்டு ஷூட் பண்ணேன். நிஜமா இட் வாஸ் லைக் ஒரு ரிசார்ட் இருந்தோம், பட் அந்த ரிசார்ட்குள்ள தான் லொகேஷன் அண்ட் ஷூட்டிங் மெயின் ஹவுஸ். பட் நம்ம ஒரு ரூம் இன்னும் ஒரு ரூம் கிட்ட போகும்போது இட் வாஸ் லைக் பெரிய அண்ணா ரூம், தம்பி ரூம். இட் வாஸ் லைக் ஒன் பிக் ஃபேமிலி. ஈவினிங் டைம்ல நாங்க பேட்மிண்டன் விளையாடுவோம். ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ். ஐ என்ஜாய்ட். மம்முட்டி சார் மம்முக்கா கூட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது ஐ டன் ஒன் ஃபிலிம் வித் ஹிம் இன், அதுக்கு முன்னாடி கண்டுகொண்டேன் பண்ணேன். ஸோ கண்டுகொண்டேன்ல ஐ ஹேட் இந்த பாரதிய கவிதை எல்லாத்தையும் இருந்தோம். ஒரு சீன்ல அந்த டயலாக் சொல்றோம் அண்ட் எனக்கு 1 டேக் 2 டேக் ஒரு நிறைய டேக்ஸ் ஆயிடுச்சு. ஐ சா அவரோட இரிட்டேஷன் பார்த்தேன். ஸோ ஐ செட் இது இந்த படம் பண்ணும்போது சார் மம்முக்கா இந்த படத்துல இருக்கும். சரி ஐ செட் அவர் பயங்கர அண்ட் கண்டுகொண்டேன் இது அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இல்லை, பயங்கர வெரி லிமிடெட் சீன்ஸ் வி ஆர் டுகெதர். பட் இதுல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பெரிய அண்ணா அவரு சப்போஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பெரிய அண்ணா பாடி லாங்குவேஜ் இருக்கணும்ல. ஸோ இஃப் நான் ஹெசிடேட் பண்ண அவர் பாடி லாங்குவேஜ் சும்மா அண்ணா ஏதோ பண்றதுக்கு அதை கேமரா வில் கேப்சர். ஸோ ஐ செட் என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே ஆனந்தம் ஷூட்டிங்ல கொஸ்டின் கேட்டேன் நான், சார் உனக்கு லைஃப்ல விச் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கேரக்டர் நீங்க பண்ணிருக்கேன். அவர் ரொம்ப சிம்பிளா நான் வெயிட் பண்றேன் ஏதோ பெருசா ஏதோ ஒரு அருமையான ரொம்ப இல்ல ரொம்ப ரொம்ப யோசித்தே ஒரு தெளிவான கொஸ்டின் கேட்டேன் நானு. சார் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேரக்டர் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? அதுக்கு ரொம்ப சிம்பிள். இதுக்கு கம்பேக் கிடையாது, என்ன பண்றது? இப்படி போனா எனக்கு இந்த படம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு பிரேக் திஸ் பர்சன், ஐ ஹாவ் டு அவரோட மைண்டுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் யோசிச்சு தென் ஐ சா அவர் கேஜெட்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கு டெக்னாலஜி அண்ட் கார்ஸ்ல. ஸோ அந்த டாபிக்ல போகும்போது மம்முக்கானா ஃப்ரம் வெரி ஸ்டிஃப் ஸ்ட்ரிக்ட் பர்சன் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார் அவரும். ஸோ ஐ யூஸ்ட் டு ஆல்வேஸ் ஃபைண்ட் ways to get into people's heart and then break them down. So that's the way I got people in together, and then we moved on. We made and the casual it became more personal and affection for one another. It was it was one of my best films working with Murli Anna. Literally நம்ம படத்துல பெரிய அண்ணா, but it was we felt like that for each other. அங்கே ஆர்டிஸ்ட் கேரக்டர்ஸ் முரளி அண்ணா இந்த ரேஞ்ச் கேரக்டர், அவர் இந்த ரேஞ்ச் கேரக்டர் அதெல்லாம் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் பிளெயின் அண்ட் சிம்பிள். ₹1 ஞாபகம் இருக்கா சார்? ₹1 பார்த்தா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஆள் கண்டிப்பா ஞாபகம் வந்துருவீங்க. ₹1ல என்ன என்ன வாங்குவீங்க சார்? ₹1 ஐ won people's hearts. சிம்ரன் மேம், ஸ்னேகா மேம், ரீமா சென் மேம், தபு மேம், இவங்க எல்லாரு கூடயுமே வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது வந்து ரொம்பவே பெஸ்ட் பேர் அப்படி சொல்லிதான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு வரி அவங்கள பத்தி டக்குன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? தபு வெரி டியர் ஃப்ரெண்ட். ரீமா நானும் பயங்கர விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கோம். ஷீஸ் தி ஒன்லி ஆக்ட்ரஸ் ஹூஸ் கம் அண்ட் ஸ்டேட் இன் மை ஹவுஸ். ஸ்னேகானா அவர் ஆனந்தம் படம் பண்ணும்போது ஷி வாண்டட் டு கோ ஆஃப். இது என்னோட லாஸ்ட் படம், நான் போறேன், திருப்பி துபாய் போறேன், ஐ வில் நாட் ஆக்ட் எனிமோர். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஸ்னேகா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐ வில் கட் மை நோஸ், ஐ வில் என் பேரை மாறுவேன், சேஞ்ச் பண்ணுவேன், கேரண்டி யூ வில் நாட் லீவ் அண்ட் கோ, யூ வில் பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஒன்லி. ஸோ யூ ஆஸ்க் அண்ட் யூ டூ அன் இன்டர்வியூ. ஆனந்தம் அந்த ₹1 சாங் ஷூட் பண்ணும்போது அவர் இதான் சொன்னான், ஐ செட் டோன்ட் வரி, யூ வில் நாட் லீவ் அண்ட் கோ. அவ்வளவு ஈஸி இல்ல. சிம்ரன் வெரி வெரி நைஸ் பர்சன் அண்ட் அ க்ளோஸ் பர்சன். and we had some startingல நாங்களா கொஞ்சம் I think 2 or 3 films we had done together in Telugu and Tamil. She was the only one, I think some kiss about me and Simran came out also before my marriage starting time la, but she's a good friend also now. Ramba is a very very dear friend. All of them are dear to me. I've always been friendly with everybody. Industry I've been friendly with everybody. If I've not liked somebody, I've told them on the face. So
சிம்பிள் as that. நான் எனக்கு black and white, நான் grey matterலாம் கிடையாது. I don't do diplomacy. Simple as that. நம்ம as an artist ஒரு sabbatical எடுத்தா கூட they'll say படம் இல்ல இது இல்ல. They do not see the reasoning behind each individual, why he, she, whatever they take a break, no problem. So இது இங்க எதுக்கு வந்தா there's no judgment. இங்க வந்ததுக்கு அப்புறம் I work petrol stationல work பண்ணேன். I worked as a motorcycle mechanic. I worked in the construction field. I'm a friend to my kid. My son is in a live-in relationship. My daughter is the eldest. She's got a boyfriend. அவருக்கு only என்ன கத்தி கொடுத்தேன்னா, I said boys ஓட mentality என்னன்னா, they only want to have physical relationship. The boys தப்பா நினைக்காதீங்க, இது உண்மைதான். இப்ப தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வந்து இந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. இப்ப உனக்கு வந்து யார் கூட வாழ்ற அத முதல்ல பேசு. செல்வராஜ் keep quiet. Asset Tree Homes at Pamal launching offer rupees 200 discount per square feet. Enjoy the Mermaid Show at VGP Marine Kingdom this Pongal holidays.